வருங்கால அரசு உயர் அதிகாரிகளான என் அன்பு சகோதரர்களுக்கு இனிய வணக்கம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இயக்கங்கள் பார்க்க போறோம். டார்கெட் வீடியோல எஸ்ஐல வந்து சிலபஸ் அடிப்படையில் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 15 வீடியோக்கு மேல டார்கெட் வீடியோ இருக்கு, தயவுசெய்து அதுவும் பாருங்க. இது செலக்டிவா அந்த 15 வீடியோ பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாட்கள் டைரக்டா வாங்கிடலாம். சரி, உண்மைகள் சரிங்க. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அதோட உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிருவீங்க, தெரிஞ்சுக்கிருவீங்க, அறிஞ்சுக்கிருவீங்க. சரிங்களா? அது பார்த்தா அதோட மகிமை தெரியும். சரி, அதன்படிதான் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. சரியா? இந்த வீடியோ பாருங்க. நம்ம ஸ்கூல் புக்ல 6வது 12 வரைக்கும் புத்தகத்துல இயக்கங்கள் கொடுத்திருப்பாங்க. இயக்கங்கள்னா சயின்ஸ் கிடையாது. சரிங்களா? ஆத்மீய சமாஜம் அது ஒரு இயக்கம் தான். சரிங்களா? அதே மாதிரி இது ஒத்துழையாமை இயக்கம், அது வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இது போன்ற இயக்கங்கள். சரிங்களா? அது நிறுவப்பட்ட இடங்கள். சரிங்களா? அது நிறுவப்பட்ட ஆண்டுகள் இதை நான் பார்க்க போறோம். அது வந்து ஒரு கொஸ்டின் உறுதியை கேட்கிறேன். சமீபத்துல வந்து இந்த இயக்கங்கள் சம்பந்தமாக காந்தி சம்பந்தமாக பிளஸ் 11th அது நம்ம அந்த குதிரம்போஸ் இது போன்ற நபர்களும் இயக்கத்தை ஆரம்பிச்சுதான் நம்ம ஆங்கில எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சரி, அது போன்ற இயக்கங்கள் சார்பாக அதிக கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நம்ம அதை பூரா மொத்தமா தொகுத்து நம்ம பார்க்க போறோம். இது பாருங்க, உங்க 6வது உங்களுக்கு மேக்சிமம் 8வது இருந்து எடுத்திருக்கேன், அப்புறம் 10வது எடுத்திருக்கேன், பிளஸ் வந்து 12th புக் எடுத்திருக்கேன், அப்புறம் தமிழ் புக்கு ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கேன். சரியா? மேக்சிமம் இயக்கங்கள் எதுவும் மிஸ் ஆகாது. சரிங்க? அமைப்புகள் எதுவும் மிஸ் ஆகாது. அதுக்கு நான் 100% கேரண்டி கொடுப்பேன். கண்டிப்பா நான் பண்றீங்க நோட்டு போட்டு எழுதி வச்சுங்க. நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சரியா? சரி, பாருங்க இயக்கங்கள். சரிங்களா? இது பாருங்க, ஏன்னா உங்களுக்கு எஸ்ஏ தேர்வு பொறுத்த அளவுக்கு ஹிஸ்டரியை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் மொட்டையை தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இவ்வளவு டீப்பா வந்து படிச்சுக்கணும். அது இயக்கங்கள் சம்பந்தமா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரியா? அது பாருங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. பிரம்ம சமாஜ தோற்றுவித்தவர் யாருப்பா? நம்மளுக்கு தெரியும். யாரு? ராஜாராம் மோகன் பிரம்ம சமாஜத்தை 1828 தோற்றுவிச்சிருப்பாரு. ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். இது 2019 நம்ம போலீஸ்ல கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பூமிதான இயக்கத்தை தொடங்கினவர் யாருப்பா? இது கோர்ஸ் 2 டைம் கேட்டிருக்காங்க. 2018 கேட்டிருக்காங்க, 2008 கேட்டிருக்காங்க. சரியா? போலீஸ்ல கேட்டிருக்காங்க. யாரு? நம்ம ஆச்சாரிய வினோபாவே. அதை தனிநபர் சத்தியாகிரகத்தை ஆரம்பிச்சவங்க யாரு? ஆச்சாரிய வினோபா 1940 ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து யார் வந்திருப்பாங்க? நம்ம சுபாஷ் சந்திர போஸ், நேரு தொடர்ச்சியாக அந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை மேற்கொண்டிருப்பாங்க. நான் ஹிஸ்டரி நல்லா டீப்பா பார்ப்போம். இப்ப முக்கியமா செலக்டிவா 1 மார்க் வாங்கணும், அதை சாப்பிட்டு ஸ்வீட்டா பாஸ் ஆகணும். அதுக்கு தேவை நம்ம வழி நம்ம பாத்துருவோம். அப்புறம் நல்ல கதையை நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரியா? சரி, வாங்க. சரி, அடுத்து 3வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பாருங்க. ராஜாராம் மோகன் தோற்றுவித்த இயக்கம். சரிங்களா? அதே மாதிரி அப்படியே தான் ராஜாராம் தோற்றுவித்த இயக்கம் பிரம்ம சமாஜம். முதல் பிரம்ம சமாஜம் தோற்றுச்சு யாருன்னு கேட்டாங்க. அதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாங்கன்னு வச்சுங்க, அதை அப்படியே கேட்கணும், உல்டா பண்ணி கேட்கணும். சரிங்களா? மெயினா எக்ஸாம் அனைத்துமே ப்ரீவியஸ் இயர் சிலபஸ் பிளஸ் புக் பேக் பாக்ஸ் கொஸ்டின் இது நல்லா ஃபுல்லா பார்த்து முடிச்சிருங்க. அப்பதான் நம்மளுக்கு திருப்தி வரும். சரிங்களா? இது ஆப்ஷன் பாம்பே இதுக்கு சரியான ஆன்சர். சரிங்க? அடுத்து பாருங்க, சுயமரியாதை இயக்கம். இது எப்ப கேட்டிருக்காங்கன்னா எஸ்ஏல 2015 கேட்டிருக்காங்க. சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கணும் யாருப்பா? நம்மளுக்கு தெரியும். சுயமரியாதை இயக்கம்னா நம்மளுக்கு பெரியார் 1925 ஆரம்பிச்சிருப்பாரா? சுயமரியாதை இயக்கம் வேற, சுயராஜ்ய இயக்கம் அதாவது சுயராஜ்ய கட்சி வேற. சரிங்களா? சிஆர் தாஸ், முதல நேரு ஆப்ஷன் வைக்கல, கொடுத்துருந்தா நம்ம குழம்பிடுவாங்க. சரியா? நம்ம குழம்ப கூடாது, பாத்துங்க. பெரியார சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக. இது போலீஸ்ல 2023 இப்ப ரீசெண்டா கேட்டிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் என்னது? பிரம்ம சமாஜம். சுவாமி தயானந்த் சரஸ்வதி ஆரிய சமாஜம். ஜோதிபா போலே சத்திய சோதக் சமாஜ். ராமலிங்க சுவாமிகள் சரியா? சமரசேத சன்மார்க்க சங்கம். அப்பனா ராஜாராம் மோகன் ராய் இது பிரம்ம சமாஜம். 2 எங்க இருக்கு? ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் பாம்பே. குறிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அதனால அது ஆராய்ச்சிலாம் பண்ணவே கூடாது. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, இப்ப ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு. சரியா? அதை போல நம்ம பாத்துருவோம். முதல் ஆத்மீக சபா. சரியா? ஆத்மீக சபா யார் ஆரம்பிச்சிருப்பாங்க? ஆத்மீக சபா 1815 ராஜாராம் மோகன் ராய் ஆரம்பிச்சிருப்பாரு. அதை டெவலப் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணி என்ன பண்ணிருப்பாரு? பிரம்ம சமாஜமாக 1928 மாத்திருப்பாரு. அப்படின்னா பிரம்ம சமாஜம்னால ஆத்மீக சபானாலும் யாரு? ராஜாராம் மோகன் ராய். அப்படின்னா பிரம்ம ஆத்மீக சபான்னு 1815, பிரம்ம சமாஜம்னா ராஜாராம் மோகன் ராய் 1828. சரியா? அடுத்து பாருங்க, இந்திய பிரம்ம சமாஜம். அதாவது பாருங்க, இந்திய பிரம்ம சமாஜத்தை ஆரம்பிச்சவர் யாரு? இந்த பிரம்ம சமாஜம் தான் இருக்கு. ஏன்னா அவர் இறந்து போயிருவாரு. ராஜாராம் மோகன் ராய் 1833 கிறிஸ்டன் இடத்துல இறந்து போயிருவாரு. இது அடிக்கடி கேட்பாங்க. 2 அக்பருக்கு வந்து நான் முகலாய வம்சத்தின் கடைசி அரசு 2 அக்பர் பார்த்தீங்கன்னா, அந்த அக்பருக்கு அடுத்து அக்பருக்கு நான் ஒண்ணுன்னா அக்பர் தான். அக்பருக்கு நான் அந்த ஊதியை சேர்த்து கொடுக்க சொல்லி இங்கிலாந்துல பயணம் செஞ்சிருப்பாரு. சரிங்களா? அதெல்லாம் பாத்துங்க. அங்க போகும்போது இறந்துருப்பாரு. 1833 கிறிஸ்டன் இடத்துல இறந்து போயிருப்பாரு. அவரு அவனிப்பாரு இவருக்கு இந்த ராஜா இந்த படத்தை கொடுத்த முன்னாடி இவர் பேர் வந்து மோகன் ராய் தான். இந்த ராஜான்னு படத்தை யார் கொடுத்திருப்பாங்க? நம்மளுக்கு வந்து 2 அக்பர் தான் அவர் கொடுத்திருப்பாரு. சரியா? பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய பிரம்ம சமாஜம் கேசவ் வந்து அவர் இறந்த பிறகு 1886 இந்த இயக்கத்தை இந்திய பிரம்ம சமாஜம் சொல்லி கேசவ் சந்திர அழைச்சிருப்பாரு.
அது இப்ப ஆதி பிரம்ம சமாஜம் என்னது, அது 1886 தான். சரியா, ஆக்சுவலா சொல்லுவாங்க அந்த ராஜாராமோட இறந்த பிறகு இந்த இயக்கத்தை உயிர் கொடுத்தவர் யாரு, தேவதான தாகூர். இவரு மிதவாதி, ரொம்ப வயசானவரு. அவர் என்ன பண்ணுவாரு, அவரால் ஆக்டிவா செயல்பட முடியாது. இதுல இருந்து ஒரு இளைஞர் தான் இந்த கேச சந்திரசன். அவரும் இதுல இருந்து பிரிஞ்சு ஒரு துடிப்பான ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்பார். சரியா, அடுத்து கடைசி என்ன ஒண்ணு வர்றா, தன்னுடைய 14 வயசு சின்ன குழந்தைய ஒரு இலவச கட்டி வச்சிருவாரு. அட பாவிகளா, இன்ன வரைக்கும் உங்க நம்ப இப்ப அந்த இயக்கத்தை இருந்தோம்னு சொல்லிட்டு அதுல இருந்தவங்க சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, சாதாரண சமாஜ் இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா, பாத்துங்க இவ்வளவு கொடூரவாதி இந்த கேச சந்திரசன். அந்த சின்ன குழந்தைய ஒரு இலவச கட்டி கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த இயக்கத்துல இருந்து விலகி சாதாரண சமாஜத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா, நல்லா ஞாபகம் கேட்பாங்க. சரியா, ஆதினா தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்னா தெய்வம்னா ஞாபகம், தெய்வம்னா ஆதிதானா, அதான் முதல் ஞாபகம். சரியா, அடுத்து இந்தியாவில் பிரம்ம சமாஜம்னா கேசவ சந்திரசன். சரியா, சரி பாத்துங்க. பிரார்த்தனை தெரியும், சாமி எப்படி கும்பிடுவான், ஆத்மா தான் திருப்தியை கொண்டாடுவோம் அப்படின்னா சத்தீஸ்வர சமாஜ்னா என்னது, ஆதி பிரார்த்தனை பண்ணுவது ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணுவோம். 1867 ஞாபகம். அதே மாதிரி நம்ம சத்திய தர்மசாலை நினைப்பா, அது 1867 தான். சரியா, அடுத்து ஆரிய சமாஜம் நல்லாவே தெரியும், சுவாமி தயானந்த சரஸ்வதி 1875 சுவாமி தயானந்த சரஸ்வதி கொண்டு வந்திருப்பாரு. சரியா, அடுத்து பாருங்க சுத்தி இயக்கம். சுத்தினப்பா மதம் மாறி கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, மதம் மாறி கிறிஸ்டின்ஸ் இஸ்லாமிய எல்லாம் இருந்தாலும் மிருடம் தாய் மதத்துக்கு கொண்டு வர சுத்தி இயக்கம். மறுபடியும் இந்த சுத்தி இயக்கத்தை கேரளால கொண்டு வந்தாங்க, மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. சரிங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சுத்தி இயக்கம் அந்த காலத்தை கொண்டு வந்தவர் யாரு, தயானந்த சரஸ்வதி சுத்தி இயக்கம் கொண்டு வந்திருப்பா. இந்தியருக்கு சரியா இந்த முழக்கத்தை முழங்கினவர் யாரு, சுவாமி தயானந்த சரஸ்வதி தான். சரிங்களா, சரி பாத்துங்க. அடுத்து ராமகிருஷ்ண மிஷன். இந்த ராமகிருஷ்ண மிஷன் 1897 ஆரம்பிச்சிருப்பாங்க. யாருப்பா, சுவாமி விவேகானந்தர் ஆரம்பிச்சிருப்பாரு. சரி, ராமகிருஷ்ண மிஷன் ராமகிருஷ்ண அடிச்சு கூடாது. இதுல ஒரு போலீஸ்ல கேட்டிருந்தாங்க, அந்த கொஸ்டினை மிஸ் பண்ணிட்டேன். சரி, அது இயக்கம் தான் அடிச்சோம், இயக்கத்துல வரலாம். இந்த ராமகிருஷ்ண மிஷன் எங்க இருக்குன்னு கேட்டுட்டாங்க, பேலூர்ல இருக்குப்பா. சரியா, இந்த ராமகிருஷ்ண ஒரு குரூப் கேட்டாங்க, முக்கிய நோக்கம் என்னது, இதுனாது ஒரு என்னது ஒரு இயற்கை பேரிடர் இது போன்ற விபத்துக்கள்லாம் நடந்துச்சு, முதன்மை சேவை செய்வாங்க. சரிங்களா, அதுதான் இது ஒரு இயக்கம் மட்டும் இல்லாம ஒரு சமூக சேவையாகவும் ஒன்னா இருந்துச்சு. இந்த ராமகிருஷ்ண மிஷன் செயல்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, யாரு, சுவாமி விவேகானந்தர். பிரம்மஞான இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1875 ஆரம்பிச்சிருப்பாங்களா பிரம்மஞான இயக்கம். ஹச்சி பிளவுட்ஸ்கி மற்றும் ஹச்சஸ் ஆல்காட். சரிங்களா, எங்க அமெரிக்கா ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, யாரு, பிளவுட்ஸ்கி அம்மையாரு, ஹச்சஸ் ஆல்காட், மறந்துடவே கூடாதுப்பா. இந்த இயக்கத்துக்கு புத்திர் ஊட்டினவங்க யாரு, அன்னிபெசன்ட் அம்மையார் 1893 வந்திருப்பாங்க. ஏன்னா ஆல்காட் 1907 இறந்து போயிருவாங்க. சரியா, 93 வருவாங்க. அந்த 1907 ஆல்காட் இறந்த பிறகு இந்த இயக்கத்துக்கு ஒரு புத்திர் ஆட்டியவர் கேட்பாங்க, பிரம்மஞான சபைக்கு அன்னிபெசன்ட் சொல்லுவாங்க. சரியா, அதுவும் பாத்துங்க. சத்தீஸ்வர சமாஜ் யாருப்பா, ஜோதிபா போலே. எப்பவுமே ஜோதி முன்னாடி சக்தி மனு ஞாபகம். சரியா, ஜோதி நானப்பா நெருப்பு எரியும் பாத்தீங்கன்னா அது மாதிரி சக்தி மனு ஞாபகம். அது 1873 ஜோதிபா போலே. சரியா, அடுத்து பாருங்க தர்ம பரிபாலன யோகம். இது யாருப்பா, கேரளாவில் நாராயண குருன்னு சொல்லுவாங்க. கேரளா நாராயண குரு 1903 தர்ம பரிபாலன யோகம் இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க ஐயன்காளி. இந்த நாராயண குருவா ஊக்கம் பெற்றவர் யாரு, அவரு ஐயங்காளி, கேரளாக்காரர் தான். சரியா, கேரளால வாழ்ந்திருப்பாரு. 1907 இந்த சாது ஜன பரிபாலன சங்கம். இது எவ்வாறு அழைப்பாங்கன்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்னு சொல்லுவாங்க. சரியா, அடுத்து பாருங்க அலிகார் இயக்கம். சார் சையத் அகமது கான் ரொம்ப முக்கியமானது. 1875 அலிகார் இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. யார், சார் சையத் அகமது கான் சொல்லுவாங்க. சரியா, இந்துக்களையும் முஸ்லீம்கள் அழகிய பறவையின் கண்கள் சொன்னவர் யாருப்பா, சார் சையத் அகமது கான் தான். சரி, இந்துக்களும் முஸ்லீம்கள் அழகிய பறவையின் கண்கள் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்துக்கள் முஸ்லீம்கள் ஒற்றுமை காரணம் ஜின்னான்னு சொன்னவங்க யாரு, நம்ம சரோஜினி நாயுடு அம்மையார் சொல்லியிருப்பாங்க. சரியா, அதே மாதிரி அலிகார் இயக்கத்தை ஆரம்பிச்சவங்க யாரு, சார் சையது அகமது கான். சரிங்களா, சார் சையது அகமது கான் தான். அதே முஸ்லீம் கட்சி ஆரம்பிச்சிருப்பா சலீம் முல்லா அலகான்னு சொல்லுவாங்க. முஸ்லீம் கேக்குன்னா சலீம் உல்லகான்னு சொல்லுவாங்க. சரியா, நல்லா பார்த்து வச்சுங்க. கிலாபத் இயக்கத்தை யார் ஆரம்பிச்சிருப்பாங்க, அலி சகோதரர் 2 பேர் இருப்பாங்க, ஷவுகத் அலி, முகமது அலி. சரியா, இதெல்லாம் மறந்துடக்கூடாது, எக்ஸாம் ஹிஸ்டரியில அடிக்கடி கேட்டுக்கே இருப்பாங்க. சரியா, அடுத்து பாருங்க 1875. சரிப்பா, தியபந்தி இயக்கம் ரொம்ப முக்கியமான இயக்கம் தான். இந்த தியபந்தி இயக்கத்தை 1866 ஆரம்பிச்சிருப்பாங்க. யாருப்பா ஆரம்பிச்சிருப்பாங்க, முகமது குவாசிம் நானா தேவி மற்றும் ரங்கோத்ரி. 2 கேர்ள்ஸ் நேம் இருக்கா, தேவி ரங்கோத்ரி மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதே நம்மளுக்கு போதுமானது, ஏன்னா ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, தேவி ரங்கோத்ரி மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அப்படி இதுல பாருங்க ரிவிஷன் பண்ணிடலாமா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். சரி பாருங்க, ஆத்மி சபா ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜா என்னது, பிரம்ம சமாஜ ராஜாராம் மோகன் ராய் தான். இந்திய பிரம்ம சமாஜனா கேசவ சந்திரசன். ஆதி பிரம்ம சமாஜனா தேவேந்திரநாத் தாகூர். பிரார்த்தனை சமாஜனா ஏன்னா ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணுவோம் வச்சுங்க. ஆரிய சமாஜனா சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுத்தி இயக்கா சுவாமி தயானந்த சரஸ்வதி தான். இந்தியருக்கே சொன்னவர் யாரு,
சுவாமி தயானந்த சரஸ்வதி வேதங்களுக்கு திரும்பவும் சொன்னவங்க, வேதங்களை நோக்கியும் சொன்னவர் யாரு? சுவாமி தயானந்த சரஸ்வதி தான். அதே மாதிரி டெல்லி சலோன்னு சொன்னவர் யாரு? இதோட கூட்டுறதை இவரோட கூட்டுற பேஸ் பண்ணி தான் நான் சொல்லிப்பாரு நம்மளுக்கு நேதாஜி டெல்லி சலோன்னு சொல்லியிருப்பாரு. ரத்தத்தை கொடுங்க சுதந்திரத்தை தருகின்னு சொன்னவர் யாரு? இவரோட கோட்பாடு தான். சரி, இவரோட கோட்பாடு தான் அப்படியே ஃபாலோ பண்ணதான் சொல்லுவாங்க. சரிங்களா? சரி பாருங்க, ராமகிருஷ்ண மிஷன் எப்பனா சுவாமி விவேகானந்தர் ஆரம்பிச்சிருப்பாரு. நம்ம சத்திய சமாஜ்னா ஜோதிபா போலே, தர்ம பரிபாலன யோகனா நாராயண குரு. சரிங்களா? நம்மளுக்கு தெரியும் தேவபந்து இயக்குனா முகமது குவாசிம் நானா தேவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி. அடுத்து பாருங்க, பார்சி சீர்திருத்த இயக்கம் யாருப்பா? அந்த பர்தோன்ஜி நவ்ரோஜி சொல்லுவாங்க, இந்த தாதாபாய் நவ்ரோஜி. சரிங்களா? இவர் ரெண்டு பேரும் பார்சி சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அதனால பார்சி இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த ஆண்டு? பார்சி. சரிங்களா? பாத்துங்க 1851 இதுல இருக்கு. பார்சி பர்தோன்ஜி நவ்ரோஜி எங்க ஆரம்பிச்சிருக்க? பம்பாயில ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்லாமே பாப்பாவா வரும்பா. சரியா? எங்க ஆரம்பிச்சிருப்பாங்க? பார்சி சீர்திருத்த இயக்க பர்தோன்ஜி நவ்ரோஜி பம்பாயில 1851 ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க, நிரங்கார இயக்கம். சரிங்களா? பாபா தயால்தாஸ் ஞாபகம். இந்த கொஸ்டின் எனக்கு அடிக்கடி குழப்பிட்டே இருக்கும். சரியா? என்னோட ஹாஸ்டல் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் தாஸ் நல்லா பாங்கிற கலரா நிறமா இருப்பேன் வச்சுக்க. அப்படின்னா அது நிரங்காரின்னா தாசு ஞாபகம். ரெண்டு ஆசையும் கொடுத்து விட்டுருவாங்க, நம்ம கொலை போட்டுருவாங்க. அப்படின்னும் போது தாசுனானது நிறமா இருப்பாரு ஞாபகம். அது நாம்தாரினாது நாம்தாரி, நாமு அங்கே ஆன்சர் நாமு ராமு. சரியா? நாமு ராமு ஞாபகம். சரிங்களா? அடுத்து பாருங்க, சத்திய தர்மசாலை. சரிங்களா? 1867 நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1866 தாதுவோட பஞ்சம் சொல்லுவாங்க. இருக்கு எல்லா சித்து வடிஞ்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு நிகராட்டு வகையில தான் நம்மளுக்கு வல்லாரனான்னு சத்திய தர்மசாலைன்னு சொல்லிட்டு எங்க பேலூர்லயா? சரிங்களா? சரி, கடலூர்ல பிறந்திருப்பாரு. மருதூர்ல, சரி கடலூர் டிஸ்ட்ரிக்ட் மருதூர்ல, சரிங்களா? வடலூர் ஆரம்பிச்சிருப்பாரு. எல்லாம் லூரா ஆரம்பிக்கும். சரி, கடலூர்ல பிறந்திருப்பாரு, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்திருப்பாரு. அது மருதூர்ல சத்திய தர்மசாலையை ஆரம்பிச்சிருப்பாரு ஞாபகம். சரிங்களா? சரி, கடலூர், மருதூர், பேலூர் ஞாபகம். சத்திய மடம் எங்க இருக்கு? பேலூர்ல இருக்கு. ராமகிருஷ்ண மடம் எங்க இருக்குன்னா பேலூர்ல இருக்கு, மறந்துடக்கூடாது. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, தர்மசாலை 1867. அடுத்து சமரச வேத சன்மார்க்க சங்கம், இது வள்ளலாறு தான். 1856 இது பேரை மாத்திருப்பாங்க. 1865 சமரச வேத சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சொல்லிட்டு 1865 பேரை மாத்திருப்பாரு. அதே மாதிரி பாருங்க, சத்திய ஞான சபை, அதாவது 1870 கொண்டு வந்திருப்பாங்க. சத்திய ஞான சபைனா 1870. இது எப்ப அந்த ஞான சபை கட்டி முடிச்சிருப்பாங்க? 1872 கொடுத்திருப்பாங்க. சில புக்ல 70 கொடுத்திருப்பாங்க, 72மே நீங்க ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, சமத்துவ சமாஜம். இந்த சமத்துவ சமாஜம் ஆரம்பிச்சவங்க யாருப்பா? சமத்துவ சமாஜம்னா வைகுண்ட சாமிகள் தான் சமத்துவ சமாஜத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்து பாருங்க, அத்வானேந்த சபா யாருப்பா? அயோத்திதாச பண்டிதர். அத்வானேந்த சபான்னு அதுல இருக்கு. ஆனா அயோத்திதாச பண்டிதர் தான். திராவிட கழகம். சரிங்களா? ஏன்னா கழகம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கழகம் முட்டுவாங்க. 1882 ஞாபகம். யாரு? அயோத்திதாச பண்டிதர். கழகம் பண்ணவங்கள அயோக்கிதான்னு சொல்லுவாங்க. சரியா? ரொம்ப நல்ல மனுஷன், பேர் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு. சரியா? அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? சரி, திராவிட மகாஜன சபைன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்பனா அது அயோத்திதாச பண்டிதர் திராவிட மகாஜன சபைன்னு சொல்லுவாங்க. 1891 சில புக்ல 92 கொடுத்து, சில புக் கிடையாது, 12th புக்ல 92 கொடுத்துருக்காங்க. நீங்க ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க. அது சாக்கிய பௌத்த சங்கத்தை ஆரம்பிச்சவங்க யாரு? அவர் அயோத்திதாசர். அப்புறம் திராவிட கழகம்னா அயோத்திதாசர் தான். திராவிட மகாஜன சபை தான் அயோத்திதாச பண்டிதர் தான். இந்த சாக்கிய பௌத்த சங்கம் எங்க? அயோத்திதாச பண்டிதர் தான். நீலகிரி தான் மாநாடு கூட்டியிருப்பாரு. இந்த குரூப் 4ல கேட்கப்பட்ட வினாக்கள் தான். சரியா? அது வேதாந்த சங்கம் யாருப்பா? விவேகானந்தர். அதுல இருக்கு வேதாந்த சங்கம்னா விவேகானந்தர் ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த நிழல்தாங்கல் அமைப்பை, இந்த அமைப்பை யார் ஏற்படுத்திருப்பாங்க? வைகுண்ட சாமிகள் நிழல்தாங்கல் அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாரு. சரியா? அடுத்து பாருங்க, துவையல் பந்தி இயக்கம். துவையல் பந்தி எல்லா மக்களும் பண்ணிருப்பாங்க, ஒண்ணு கூடி பண்ணிருப்பாங்க. ஒரு சமபந்தி முறையா கொண்டு வந்திருப்பாரு. யாரு? வைகுண்ட சாமி. அதாவது துவையல் பந்தி இயக்கத்தை கொண்டவங்க யாருன்னா வைகுண்ட சாமின்னு சொல்லுவாங்க. இவர் இன்னொரு பேருக்கு முத்துக்குட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? முத்துக்குட்டின்னா என்னது? அவங்க பேரு முத்துக்குட்டின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க. கதையில நம்ம அவரை பார்ப்போம். முக்கியமா இயக்கத்தை மட்டும் பார்த்து வச்சுங்க. சரியா? சுயமரியாதை இயக்கம் நம்ம தெரியும். பெரியார் தான் அந்த சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. 1875 ஆரம்பிச்சிருப்பாரு. சரியா? நல்லா பாத்துங்க. அடுத்து சமாஜ் சமாஜ சங்கம் யாருப்பா? அம்பேத்கர் தான். சமாஜ் சமாஜ சங்கம் ஸ்கூல் புக்ல தமிழ் புக்கு தான் இருக்கு. புதுசா உருவாக அந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னு ராவாதீங்க. சரிங்களா? தமிழ் புக்கு தான் இருக்கு. ரூபாய் பற்றிய பிரச்சனை. சரியா? இது யார் எழுதியிருப்பாங்கப்பா? அம்பேத்கர் தான் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட நலவ பேரவை ஆரம்பிச்சவர் யாரு? அது அம்பேத்கர் தான். 1924 ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? பேரவை பிரச்சனை 1923 ஞாபகம் வச்சுங்க. பேரவை 1924. அதே மாதிரி சாரதா சதான் வீடற்றவருக்கு இல்லம். முக்தி சதன இயக்கம். முக்தினா சுதந்திரம். ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சா ஒரு விடுதலை தானே, முக்தி அடைஞ்சா ஒரு விடுதலை தானே அப்படின்னு ஞாபகம். சாரதா சதன் முக்தி சதன் யாரு?
இவங்க பண்டித ராமாபாய் தான். சரியா? அடுத்து பாருங்க, விடிவெளி இயக்கம் யாருப்பா? சதீஷ் சந்திர முகர்ஜி. 1902 இதெல்லாம் கேட்டிருக்காங்கப்பா. விடிவெளி இயக்கம் யாருன்னு? சதீஷ் சந்திர முகர்ஜி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஸ்கூல் புக் இருக்க எல்லா இயக்கத்தையும் கொடுத்துட்டேன். 1க்கு 2 காதால கேளுங்க. அப்படி கேட்டான்னு ஒண்ணுலாம் 1 மதிப்பெண் சிம்பிளா வாங்கிடலாம். சரியா? அடுத்து பாரு, அனுசீலன சமிதி. இது யாருப்பா ஆரம்பிச்சிருப்பாங்க? பரீந்தர் குமார் கோஷ். சரிங்களா? பரீந்தர் குமார் கோஷ் அந்த அனுசீலன சமிதிய ஆரம்பிச்சிருப்பாரு. சரியா? சரி பாருங்க, அது டாக்கா அனுசீலன சமிதி. சரியா? புலி டக்குன்னு தான் வந்துரும் ஞாபகம். டாக்கா அனுசீலன சமிதினா புலின் பிகாரி தாஸ் ஞாபகம். சரிங்க? அது 1906 ஆரம்பிச்சிருப்பாரு. இது நமக்கு தெரியும். சுதேசி 1906 வஉசி கொண்டு வந்திருப்பாங்க. அக்டோபர் 16 லாவோ காலியா 2 கப்பல் வாங்கியிருப்பாரு. எங்க தூத்துக்குடியில இருந்து கொழும்புக்கு டிராவல் பண்ண விட்டுருப்பாரு. சரியா? சரி, அடுத்து பாருங்க, பாரத மாதா. இது குரூப் 1 கொஸ்டின் கொடுத்து ஏமாத்தி விட்டாங்கப்பா. பாரத மாதா இயக்கத்தை ஆரம்பிச்சார் நீலாண்ட பிரம்மச்சாரி. இந்த நீலாண்ட பிரம்மச்சாரி தான் என்ன பண்ணிருப்பாரு? வாஞ்சிநாதன துப்பாக்கி கொடுத்து ஆஸ்திரேலியா போய் கொல்லுன்னு சொல்லியிருப்பாரு. எங்க கொடைக்கானல்ல இருந்து திருநெல்வேலிக்கு அந்த போற ட்ரெயின் மணியாச்சி தூத்துக்குடி இருக்குப்பா. இன்னுமே இருக்கு பாருங்க. அந்த முக்கியமான ட்ரெயின் நின்றுட்டு தான் போகும். சரி, அவர் எவ்வளவு ஒரு மரியாதைன்னு பாருங்க. ஆள் இல்லைன்னா கூட இருக்க எல்லா ட்ரெயின் அந்த இடத்துல நின்றுட்டு தான் போகுமா. சரிங்களா? நம்ம இந்திய ரயில் எவ்வளவு வகையான அவருக்கு ஒரு பாதுகாப்பு அவர் அங்கீகாரத்தை கொடுத்துருக்கான்னு பாருங்க. சரிங்களா? இறப்பு என்பது அப்படி இருக்குன்னு சும்மா ஏன்னா ஒண்ணு இறந்துட்டு நம்மளும் பிறந்த இறப்பு இல்லாம எவ்வளவு ஒரு மகா இருந்திருக்கான் பாருங்க. சரி, இன்னைக்கும் போனீங்க தூத்துக்குடி போனீங்கன்னா அந்த ட்ரெயின்ல அந்த ஜங்ஷன்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமா நின்றுட்டு தான் எல்லா ட்ரெயினும் போகுமா. சரிங்களா? போய் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வாங்க. சரியா? அடுத்து நீலண்ட பிரம்மச்சாரி யார்? இவரு என்ன பண்ணிருப்பாரு? என்ன பண்ணி வாஞ்சினா சுட்டு கொள்ளு, சரி ஆஸ்திரேலியா சுட்டு கொள்ளுன்னு சொல்லிட்டு வாஞ்சினா அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. குரூப் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஆஸ்திரேலிய கொலை வலைக்கு முதன்மை குற்றவாளி யாருன்னு கேட்டிருந்தாங்க. சரியா? யாரு? முதல் ஆப்ஷன் நீலண்ட பிரம்மச்சாரி இருந்தது, அப்புறம் வாஞ்சினான் இருந்தது, இந்த 2-3 ஆப்ஷன் இருந்தது. எல்லாரும் கொண்டவர அவரான குற்றவாளி சொல்லிட்டு எல்லாம் வாஞ்சினா போட்டாங்க. ஆனா ஆன்சர் கீழே நீலண்ட பிரம்மச்சாரியா கொடுத்திருந்தாங்க. எப்படின்னு பார்த்தா, ஏன்னா முதன்மை குற்றவாளி யாரு? ஏன்னா வாஞ்சினா அப்பயே போய் கழிவறையில் போய் தன்னுடைய துப்பாக்கி சுட்டு அங்கே அந்த செத்துருவாரு. சரியா? அதுக்கடுத்து யார? ஏன்னா வாஞ்சிநாதரை ஜெயிலு போட முடியும், அவரு இறந்து போயிட்டாரு. அதுக்கடுத்து யார் முதன்மை குற்றவாளி? நீலண்ட பிரம்மச்சாரி தான் இவருக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்து கொல்ல அனுப்பிச்சு விட்டாரு. நீலண்ட பிரம்மச்சாரி குற்றவாளி. அந்த இடத்துல வேற எப்படி யோசிக்கணும் பாருங்க. அதுதான் குரூப் 1 எக்ஸாமுக்கு, எஸ்ஏ எக்ஸாமுக்கு, போலீஸ் எக்ஸாமுக்கு உள்ள வித்தியாசம். போலீஸ் எக்ஸாம்னா நான் இருப்பேன் ஆஸ்திரேலியா கொண்டவர் யாருன்னு கேட்பாங்க, முதல்ல குற்றவாளி யாரு கேட்கிறாங்களே, கொஞ்சம் யோசிக்கணும்ன்றது. சரியா? ஒண்ணுமே எல்லாமே படிச்சதுதான். புதுசா எதுமா கேட்டிருந்தாங்க, படிச்சதுதான். இருந்தாலும் எப்படி யோசிச்சு போடணும் பாருங்க. சரியா? நல்லா படிக்கணும். சரிங்க? அதனால நம்மளுடைய புக் தான் கேட்கிறாங்க, அவங்க ஸ்டாண்டர்ட கூட்டிக்கிறாங்க, நம்மளோட தரத்தை கூட்டாம இருக்கும். அதுதான் இன்னும் கூட்டிக்கிட்டா நான் பண்ணிடலாம், எல்லாருக்கும் ஜெயிச்சிடலாம். சரியா? சரி பாருங்க, 1904 மறந்துடாங்க. தன்னாட்சி யாருப்பா? அன்னிபெசன்ட் அம்மை 1916 இதை கேட்டு இருப்பாங்க, நிறைய சொல்லலாம். சரியா? சரி மட்டும் சொல்லிடுறேன். தன்னாட்சிக்கா அமெரிக்கால யாரு? லாலா லஜ்பதி கொண்டு வந்திருப்பாங்க. பம்பாயில திலகர், மும்பைல திலகர், சென்னையில யாரு கொண்டு வந்திருப்பாங்க? சென்னையில 1916 சென்னை அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? மறந்துடாதீங்க. இந்த தன்னாட்சி இயக்கத்துக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்திருப்பாங்கப்பா நாடு முழுக்க. ஏன்னா ஒத்துழையாமை இயக்கத்துக்கு முன்னாடியே எல்லா மக்களும் ஒன்று கூடுற இயக்க தன்னாட்சி இயக்கம். திடீர்னு என்ன பண்ணுவாங்க? ஆங்கிலேயர்கள் மிண்டோ பிறகு பாத்தீங்களா? மிண்டோ பிறகு மாண்ட சேம்ஸ் ஒரு அறிக்கை. சரியா? சேம்ஸ் அறிக்கைங்கள ஒரு இணக்கமா இருக்கிற மாதிரி ஒரு அறிக்கை விடுவாரு. சரியா? யாரு? அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு அந்த அறிக்கை பிடிச்சு போகும். உடனே ஆங்கிலம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அப்படியே அந்த இயக்கம் காணாம போயிடும். சரிங்களா? காந்தியும் நேரு இருந்து இருக்கு எல்லாருமே நம்ம ஆங்கில எதிர்த்து செயல்படுவாங்க. சரியா? நல்ல இயக்கம் தான். அதான் ஆங்கில பிரித்தாலும் கொள்கை யூஸ் பண்ணுவாங்க. பெரிய ஒரு மூலக்காரங்க, ஏன்னா மூளை வச்சுதான் பண்ணுவாங்க. ஒருத்தவனா ஒன்னா என்ன பண்றது தெரிஞ்சுக்குங்கப்பா. ஒருத்தவனா ஒண்ணுனான்றது பாசத்தால மிரட்டுறது, அடுத்து இல்லையா படையை வச்சு மிரட்டுறது, அது முடியலையா அடுத்து என்ன பண்ணுவாங்க? துரோகின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா துரோகி வச்சு மறைக்கிறது, அதுவும் முடியலையா சூழ்ச்சிகள், இவனை எப்படி போட்டு தரலாம்னு சொல்லிட்டு சூழ்ச்சி முடிக்கணும். அதான் பிரித்தாளும் கொள்கைன்னு கடைசி கொள்கையா இருக்கு. அப்படி பிரிச்சு விடுறது. சரியா? அதெல்லாம் ஆங்கிலம் பண்ணுவாங்க. சரியா? பாருங்க, ஒத்துழையாமை இயக்கம் 1920 காந்தி ஆரம்பிச்சிருப்பாரு. நம்ம சட்டமன்ற இயக்கமும் நம்மளுக்கு காந்தி தான். அது இந்திய லீக் இயக்கத்தை யார் ஆரம்பிச்சிருப்பாங்க? வி கிருஷ்ணமேனன் அவர்கள் தான். இந்திய லீக் ஒண்ணுமே கிடையாது. நம்ம தன்னாட்சி இருந்துச்சு பாத்தீங்கன்னா கடைசியில பேரை மாத்தி இந்திய லீக்ல யார் பேரை மாத்தி இருப்பாங்க? வி கிருஷ்ணமேனன் 1929 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இயக்கமே காணாம போயிடும். சரியா? அடுத்து பாரு இடதுசாரி இயக்கம், ரொம்ப முக்கியமானது. ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ். சரிங்களா? சுபாஷ் சந்திர போஸ் அக்காலம் அது ரஷ்ய மீது ரஷ்ய சித்தாந்தம் சொல்லுவாங்க. ஒரு ஈடுபாடு கொண்டு நான் பண்ணிருப்பாரு. நாட்டுல அரசர் முறையே கிடையாது, இதுக்கு எல்லா மக்களும் சமம். சரிங்களா? அனைத்து முதலாளித்துவமே வேணாம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிருப்பாரு. சரியா? அதுதான் இடதுசாரி இயக்கம் சொல்லுவாங்க. அது யார் லைக் பண்ணிருப்பாங்க? ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுவாங்க. சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸியானதானப்பா. இது எதுவும் கஷ்டம் இருக்கா? 1-2 டைம் கேட்டீங்கன்னா போதுமானது. கடைசி ஒரு டைம் அப்படியே ரிவிஷன் பண்ணிடலாம். இடதுசாரி இயக்கம். சரிங்களா? இது உங்களுக்கு கேட்கிறேன், நல்லா கவனிங்க. இது ஒரு 3 கொஸ்டின் கேட்கிறேன். 3 கொஸ்டின் யாரெல்லாம் கரெக்டா அப்படி பதில் சொல்றீங்களோ
டைப் பண்ணுங்க சரிங்களா. ஒரு கொஸ்டின் டைப் பண்ணுங்க, அவங்க எல்லாமே தீர்ச்சி அடைச்சிருவீங்க. மத்தவனா ஒண்ணு இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் சரியா, அதனால நல்லா கவனிங்க சரியா. சரி பாருங்க, இடதுசாரி இயக்க யாரு? ஜவஹர்லால் நேரு. இந்திய லீக் இயக்க யாரு? கிருஷ்ண மேனன். ஒத்துழையாமை இயக்க யாரு? காந்தி. தன்னாட்சி இயக்க யாரு? அன்னி பெசன்ட் அம்மையார். பாரத மாதா இயக்க யாரு? நீலகண்ட பிரம்மச்சாரி. சரி 1904. டாக் அனுசரண சமிதி யாரு? புலின் பிகாரி தாஸ். புலி டக்குன்னு ஒரு முறை அப்படின்னு வச்சுங்க. சுதேசி இயக்க யாரு? வஉசி. சரி அனுசரண சமிதி யாரு? பரிந்தர் குமார் கோசு. ஞாபகம். அடுத்து பாருங்க, விடிவெளி இயக்க யாரா? சதீஷ் சந்திர ரெட்டி 1902. சாரதா சதன் முக்தி சதன் எதுனா? பண்டித ராமாபாயி. ஒடுக்கப்பட்ட நலவாத பேரவை யாரு? அம்பேத்கர். சரிங்களா. இந்த அடுத்து பாருங்க, சமாஜ் சமாஜ சங்கம் அம்பேத்கர் ஆரம்பிச்சிருப்பாரு. ஒடுக்கப்பட்ட பாரதி யாருன்னா அம்பேத்கர் தான் சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா சுயமுடைய இயக்கம் பெரியாரு 1975. அதே மாதிரி துவையல் பந்தி இயக்க யாரு? வைகுண்ட சாமிகள் துவையல் பந்தி இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. சாக்கிய பௌத்த சங்கம் அயோத்தியாச பண்டிட் முன்னாடி பார்த்திருப்பான். வேதாந்த சங்கம் அதுல இருக்கு, விவேகானந்தர் தான். திராவிட மகாஜன சபை யாரு? அயோத்திதாச பண்டிதர். திராவிட கழக யாரு? கழகம்னா அயோத்திதாச பண்டிதர் தான் சரிங்களா. அத்வனே சபானா யாரு? அயோத்திதாசர் தான் 1882. அயோத்திதாச பண்டிதர் 1891 91 92 சரிங்களா. அடுத்து பாருங்க, சமத்துவ சமாஜம் யாரா? வைகுண்ட சாமிகள். இந்த நிழல் தங்க அமைப்பை ஏற்படுத்திருப்பாரு யாரு? வைகுண்ட சாமிகள் தான். அதே மாதிரி இந்த துவையல் இயக்கம் துவையல் பந்தர இயக்கம் வைகுண்ட சாமிகள் தான். சரி ஐயாவளி சமூகம்னு சொல்லுவாங்கப்பா. இன்னைக்கு கன்னியாகுமரியில ஐயாவளி சமூகம்னா இருக்காங்க, அது ஒரு கேஸ்ட் மாதிரி இருப்பாங்க சரிங்களா. சரி பாத்துங்க, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னா வள்ளலாறு தான். சமரச வேத சன்மார்க்க சங்கம்னா வள்ளலாறு தான். சத்திய தர்மசாலை யாரு? வள்ளலாறு 1867. நாம்தார் இயக்க யாரு? பாபா ராம்தாஸ். பார்சி இறுதியாக பத்தோஞ்சி. தியபந்தி இயக்கம்னா தேவி மற்றும் கங்கோத்திரி ஞாபகம். சாதுஜன பரிபாலன இயக்கம் ஐயன்காளி. தர்ம பரிபாலன யோகனா நாராயண குரு. சத்தீஸ்வர சமாஜ்னா ஜோதிபா புலே. பிரம்மஞான இயக்கம்னா லட்சுமி பிளவுட்ஸ்கி. சரி ராமகிருஷ்ண மிஷன்னா சுவாமி விவேகானந்தர். சுத்தி இயக்கம் தெரியும், சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜம் அவரு தான். சரி ஆதி பிரம்ம சமாஜ் யாரு? தேவேந்திரநாத் தாகூர். இந்திய பிரம்ம சமாஜ் யாரு? கேசவ சந்தர்ஸ். இதுல இருந்து பிரிஞ்சுதான் சாதாரண பிரம்ம சமாஜ்னு சொல்லுவாங்க. பிரம்ம சமாஜ தோற்றுச்சூர் யாரு? ராஜாராம் மோகன் ராய். ஆத்மி சபாண்டா நம்மளுக்கு ராஜாராம் மோகன் ராய் தான் சரியா. வங்காளத்துல பிறந்திருப்பாரு. வங்க மொழி தாய்மொழியா இருக்கு. மேக்சிமம் ஒரு புரட்சிகர இயக்கம் எங்க ஆரம்பிச்சிருப்பாங்க? அந்த வங்காள மும்பை கொல்கத்தா 3 இருக்கு சரிங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா விவேகானந்தர் சார் நம்ம நேதாஜி எங்க பிறந்திருப்பாரு? ஒரிசா கட்டாக்கல பிறந்திருப்பாரு. ஆனா ஒரு முக்கிய இயக்கங்கள் அப்புறம் கொல்கத்தா வங்காளத்துல இருக்கு சரியா. அதான் அந்த புரட்சிகர இயக்கம் இங்கிருந்து அங்க டிராவல் ஆகி போயிடுவாரு சரியா. சரி பாத்துங்க. சரி உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் கேட்கிறேன், அது யார சிறப்பு ஆன்சர் பண்ணாங்கன்னு பார்ப்போம் சரியா. சரி என்ன கொஸ்டின் கேட்கிறேன்? சரி நிழல் தாங்கல் இந்த அமைப்பை தொடங்கினவர் யார்? நிழல் தங்கல் அமைப்பை தொடங்கிய யாருன்னு சொல்லுங்க. அதே மாதிரி விடிவெளி கழகம் இந்த கழகத்தை ஏற்படுத்திய நபர் யாரு? கீழே தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் இது பார்க்க கூடாது சரிங்களா. அடுத்து 3வது கொஸ்டின் ஈஸியா கேட்கவா கஷ்டமா கேட்கவா? சரி பொழைச்சுப்பாங்க, ஈஸியா கேட்கிறேன். சரி சரி பாருங்க, சமத்துவ சமாஜம் சரிங்களா. சமத்துவ சமாஜம் இந்த சமாஜத்தை ஏற்படுத்தணும் யாருன்னு சொல்ல. சமத்துவ சமாஜம் சரி, சமத்துவ சமாஜம் இந்த இயக்கத்தை ஏற்படுத்தணும் யாருன்னு சரியா. அந்த 3 கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சா நல்லா சிறப்பு தான். இன்னும் தெரியலன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா படிங்க, ஈஸியாக நம்ம வந்துடலாம். அது எந்த கருத்தும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ச்சியா படிங்க. வேற ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க சரிங்களா. நன்றி, வணக்கம்.